ஒரு பழங்கால வாய்மொழி பாரம்பரியத்தை நாம ஏன் பாதுகாக்கணும்? இது வெறும் கலாச்சாரத்தை காப்பாத்துற விஷயமா? இல்ல அதுக்கு மேல ரொம்ப ஆழமான காரணம் ஏதாவது இருக்கா? வாங்க, இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த குரலுக்கு சொந்தக்காரர் மகா பெரியவான்னு எல்லோராலும் அன்பா அழைக்கப்படுற ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். வேதங்களோட அர்த்தத்தை விட அதோட ஒளியை ஏன் நாம பாதுகாக்கணும்னு அவர் முன்வைக்கிற வாதம்தான் நம்மளோட இந்த முழு அலசலுக்கும் ஆதாரம். அவரோட வாதத்தோட மையமே இதுதாங்க. வேதத்தை பாதுகாப்பதற்கென்றே ஒரு சமூகம் எப்போதும் இருக்க வேண்டும். இது ஒரு சாதாரண வேண்டுகோள் மாதிரி தெரியலாம், ஆனா இது ஒரு அவசர எச்சரிக்கை. இந்த ஒரு வரிய வச்சுதான் நாம முழுசா இத பத்தி பேச போறோம். சரி, ஆனா எதுக்காக இத போய் இவ்ளோ கஷ்டப்பட்டு பாதுகாக்கணும்? இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக மட்டும்தானா? இல்லவே இல்ல. அதுக்கான காரணத்தை கேட்டீங்கனாலே அடேங்கப்பான்னு சொல்வீங்க. இங்கேதான் லோகக்ஷேமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அப்படின்னா என்ன? உலக நலன். மகாபெரியவா என்ன சொல்றாருன்னா, வேதங்களோட ஒலிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் சொந்தமானது இல்ல. அது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளோட நல்லதுக்காகவும் ஒலிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப பாருங்க, இது வெறும் ஒரு கல்ச்சரை காப்பாத்துற விஷயம் இல்ல, இது ஒரு உலகளாவிய கடமையா மாறிடுது இல்லையா? ஓகே, எல்லாம் சரிதான். ஆனா இந்த மாடர்ன் உலகத்துல ஒரு பழங்கால விஷயத்துக்காக நம்ம முழு வாழ்க்கையும் அர்ப்பணிக்க முடியுமா? அது பிராக்டிக்கலா சாத்தியமா? இது ஒரு பெரிய கேள்விதான். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மகா பெரியவாவே இத நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஒரு ரொம்பவே பிராக்டிக்கலான தீர்வையும் சொல்றாரு. இது செஞ்சா செய் இல்லனா போ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கண்டிப்பான கோரிக்கை கிடையாது. அவர் 3 வழிகளை சொல்றாரு. முதல் வழி, இதான் பெஸ்ட் வழி. இப்போ இருக்கிற தலைமுறையே முழுசா வேதத்தை ஓதுற அந்த வைதீக வாழ்க்கைக்கு திரும்பி போறது. சரி, அது முடியலையா? பரவாயில்ல. அப்போ அட்லீஸ்ட் நம்ம அடுத்த தலைமுறைக்காவது அதை கத்துக் கொடுங்க. அதுக்கும் மனசு வரலையா? சரி, குறைஞ்சபட்சம் ஒண்ணு பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க எந்த ஃபீல்டு வேணாலும் தேர்ந்தெடுக்கட்டும். ஆனா ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது வேத பயிற்சி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாரு. பாத்தீங்களா, ஒரு பழங்கால பாரம்பரியத்துக்காக எவ்வளோ ஒரு பிராக்டிக்கலான பார்வை. ஆனா இதெல்லாம் சரிதான். எதிர்காலத்துல இதெல்லாம் யாரு கண்டுக்க போறா? இந்த மாடர்ன் காலத்துல நமக்கு வர்ற இந்த சந்தேகத்துக்கு மகா பெரிவா என்ன பதில் சொல்றாருன்னு பாப்போமா? இது ஒரு நியாயமான கேள்விதானே. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கே ஆர்வம் இல்லாத ஒரு விஷயத்த நம்மளோட அடுத்தடுத்த தலைமுறை எப்படி கண்டுக்க போகுது? ஆனா ஆச்சரியமா, மகா பெரியவா இந்த கேள்விய முன்னாடியே எதிர்பார்த்து அதுக்கு ஒரு பதிலும் சொல்றாரு. அவரோட பதில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உருவகம். என்னன்னா, சக்கரம் சுத்தும்போது கீழே போனது திரும்பவும் மேல வந்தே தீரும். இது மூலமா அவர் என்ன சொல்ல வராருன்னா, இந்த சமூகம் மறுபடியும் ஆன்மீக தேடலை நோக்கி திரும்புங்கிறது தான். ஆனா அந்த சக்கரம் எதுக்காக மேல வரணும்? அதுக்கு அவர் சொல்ற காரணம் இதுதான். இந்த மாடர்ன் வாழ்க்கை நமக்கு கொடுக்கற தற்காலிக சந்தோஷங்கள் எல்லாம் கடைசியில ஒரு பெரிய வெற்றிடத்தை, ஒரு வெறுமைய உருவாக்கும். அந்த வெறுமையிலிருந்து வெளியே வர மக்கள் முயற்சி பண்ணும்போது உண்மையான நிரந்தரமான அமைதியை கொடுக்கற இந்த வேதங்கள் மாதிரியான பாதைகளை தேடி கண்டிப்பா வருவாங்கன்னு அவர் நம்புறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, எதிர்காலத்துல மக்கள் வேதங்களை தேடி வரும்போது நாம இந்த வாய்மொழி பாரம்பரியம்ங்கிற சங்கிலியை இப்பவே உடைச்சு எரிஞ்சிருந்தா அது அவங்களுக்கு நாம செய்யற ஒரு மிகப்பெரிய துரோகம் இல்லையா? இந்த வார்த்தைகளோட கனத்தை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. இப்போ நாம இந்த வாதத்தோட கடைசி ஆனா மிக முக்கியமான ரொம்ப ஆழமான ஒரு பகுதிக்கு வரும். இது இந்த மாடர்ன் உலகம் ரொம்ப சுலபமா சொல்ற ஒரு தீர்வையே கேள்விக்குள்ளாக்குது. அதுதான் புத்தகங்கள். ஆமா, இதுதானே நம்ம எல்லாருக்கும் வர்ற முதல் கேள்வி. வேதங்கள பத்தியும் யாகங்கள பத்தியும் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அப்போ எதுக்காக வாய் வழியா இத கஷ்டப்பட்டு காப்பாத்தணும்? புத்தகத்தை படிச்சு எதிர்கால சந்ததி தெரிஞ்சுக்கலாமே. இங்கேதான் மகா பெரிவா அர்த்தம் சப்தம்னு 2 விஷயத்த அழகா பிரிக்கிறார். அர்த்தம்னா வேதத்தோட பொருள், அதோட மீனிங். அத புத்தகங்கள்ல எழுதி வச்சிடலாம், தப்பே இல்ல. ஆனா சப்தம்ங்கிறது அதோட ஒலி, அந்த வைப்ரேஷன், அந்த அதிர்வ, அதோட சரியான உச்சரிப்ப வாய்மொழியா ஒரு குரு கிட்ட இருந்து கேட்டு பழகினாதான் பாதுகாக்க முடியும். அதாவது பொருளை தாண்டி அந்த ஒலியிலேயே ஒரு தனி சக்தி இருக்கிறதா அவர் ஆழமா நம்புறாரு. மகா பெரியவாவோட முழு வாதமும் அவரோட இந்த வேண்டுகோளும் இந்த ஒரு ஆழமான நம்பிக்கையை தான் மையமா வச்சிருக்கு. வேதத்தோட உண்மையான சக்தி வெறும் பொருள்ல மட்டும் இல்ல, அதோட ஒலியிலையும் இருக்கு. அப்போ கடைசியா நாம நிக்கிற கேள்வி இதுதான். ஒரு நிமிஷம் யோசிப்போம். வேத மந்திரங்களோட அர்த்தத்தையே நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கிட்டாலும் அந்த சப்தத்துல, அந்த ஒலியில, அந்த அதிர்வுகள்ல அப்படி என்னதான் ஒரு சக்தி இருக்க முடியும்?
இது நிச்சயம் நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான் இல்லையா?